ஸோ இன்றைக்கி நம்மளுடைய க்ளீனிங் டே. அதாவது இன்றைக்கி வந்து வீட்டோட இந்த மூளை முடுக்கு கண்ணில் பார்த்த உடனே தெரியாத சில இடங்களில் வந்து குப்பை நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சில இடங்களை வந்து தேடி பிடிச்சி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் எல்லா எக்யூப்மெண்ட்டோட ரெடியாக வேலையில் இறங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த க்ளீனிங்கோடு சேர்த்து அப்படியே ஒரு சின்ன ஆர்கனைசேஷனும் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோலேயே வந்து புதுசாக நிறையா பிளான்டர்ஸ் வைக்கிறதுக்கு குட்டி குட்டி ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கியிருப்பேன்ல, அதிலெல்லாம் வந்து சூப்பராக இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணி வீட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு குட்டி மேக் ஓவரும் வந்து நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், க்ளீன் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. பட் இந்த வேலையை நான் சிங்கிளாலாம் செய்ய போகிறதில்ல. எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது என்னுடைய பாஸ், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுலே முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இந்த ஒற்றை அடிக்கிற வேலை தான். இந்த ஒற்றை குச்சி இல்லாமல் சுமார் ஒரு 3 மாதமாக எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வந்து ஒற்றையே அடிக்கலை. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன ஒற்றை குச்சி மாதிரி தானே இருக்கும். இதில் வந்து ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஹைட்டாக வச்சுக்கலாம். அப்படி இருந்துமே இது இவ்வளோ ஹைட்டு தான் வருது, ஆனால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ க்ளீனாக பார்க்குறதுக்கு இருக்க நம்ம வீட்டில் கண்ணுக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் வந்து குப்பை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களை தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக என்னால் வந்து டைரக்ட் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா அன்றைக்கி பார்த்த வந்து வேலை அப்படி நான் வந்து டைரெக்டாக பேசிகிட்டே வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு இந்த வேலையை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அன்றைக்கி வீட்டில் 2 பேருமே இருக்கிற வேலையை அப்படியே பாதியாக டிவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போதே எனக்கு வந்து உடம்புல வந்து அன்றைக்கி இருந்த வலி வந்துட்டு போகுது. ஏன்னா அன்றைக்கி வந்து பயங்கர டயர்டாயிடுச்சு. ஒரு பாதி நாள் இதுக்காகவே வந்து டெடிக்கேட்டடாக ஒதுக்கிட்டோம். ஸோ மெயினாக அன்றைக்கி வந்து இருந்த வேலையே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அப்புறமா உள்ளேயும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா. ஸோ இது எல்லாமே வந்து அந்த 8 கால் பூச்சி வந்து அப்படியே அதோட கூடு வந்து கட்டிட்டு அப்படியே உள்ளே வந்து அழகாக ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிட்டுன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஸ்பைடராக இருக்குது. அதுவும் நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்குது. வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நிறையா பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளேயும் வந்து இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பயமாக போயிடுச்சு. ஏன்னா ஸ்பைடர் வந்து சும்மாவே உடம்பு மேலே பட்டுச்சு அப்படின்னா அலர்ஜி எல்லாம் வரும். குட்டீஸ் வேறு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வேலையை வந்து நம்ம இந்த வீக்கெண்டில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இனி அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கப்புறமா தீபாவளி, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாதி வேலை வந்து ஹஸ்பண்டோடது தான். அதில் மெயினாக இந்த ஒற்றை அடிக்கிற வேலை தான். அதில் இந்த ஒற்றை குச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கீழே நின்றுட்டே நம்மளால் வந்து ஒற்றை அடிக்க முடியல. ஒரு ஸ்டூல் போட்டு தான் மேலே ஏறி இறங்கி இந்த வேலையை வந்து பார்க்க வேண்டியது இருந்தது. அதுலேயும் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆல்ரெடி அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து உண்டு. ஸோ அதனாலேயே நல்லா சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி மூக்கு வாயெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சு கட்டிக்கிட்டாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கி இந்த டஸ்டிங்லேருந்து தான் வேலையை ஆரம்பித்தோம். அதுவும் வெளியில் இருக்க பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குல்ல, கடைசியாக என்னோட தங்கச்சி மேரேஜ் டைமில் வெளியில் இந்த ஒற்றையெல்லாம் அடித்து வீடை வந்து பெயிண்டிங் அந்த வேலையெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி தான் அந்த வேலையை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். எந்தெந்த இடங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் ரொம்ப தூசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீடு வந்து சீலிங் எல்லாம் போட்டு நம்ம வந்து கெட்டுறோம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த டீப் கிளீனிங் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த சீலிங்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 கால் பூச்சி அப்புறமா பல்லி இது எல்லாமே வந்து போய் ஸ்டே பண்ணி இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், ஐயோ அதை க்ளீன் பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் கடிபிடிச்ச வேலை தான். இன்னொன்று நம்ம லேடிஸால் அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஃபேன் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டூலு டேபிள் இல்லைன்னா வீட்லேயே லேடர்லாம் வச்சுருப்போம், அதை போட்டு ஏறி நின்று தான் அந்த வேலையை பார்க்கணும். ஸோ அதுக்காகவே நம்ம அந்த வேலையை வந்து ரொட்டீனாக நம்ம பண்ணுற க்ளீனிங் வேலையெல்லாம் நம்ம வந்து அதை பார்க்க மாட்டோம். ஸோ எப்போவாச்சும் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஃபேனையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த ஃபேன் ஸ்பீடுமே நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஃபேன் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னாலே நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், சடனாக அந்த ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த ஃபேனையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் அந்த டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறமா முக்கியமாக இந்த டிவி யூனிட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா கையே வச்சதில்லை. ஏன்னா அது மேலே ஒரு கார்பெட் க்ரீன் கலரில் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் டஸ்ட் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியல. ஆனால் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது ரொம்பவே பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அதனால தான் இப்போ அந்த டிவி யூனிட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கார்பெட்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. இனி வந்து மறுபடியும் அந்த இடத்துல வந்து
வந்து கார்பெட் போட வேணாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் மேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிவி மேலே இருக்கக்கூடிய அந்த யூனிட்டையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அன்னைக்கு வீட்டில் இந்த கிளீனிங் வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது நானே நினைக்கிறேன், என்னடா இது நம்மளும் வாரம் வாரம் வீட்டை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீட்டை மாப் போடுறோம், கண்ணுக்கு தெரிகிற இடத்த எல்லாமே நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கோம். அப்படி இருந்துமே நமக்கு கண்ணில் தெரியாத இத்தனை இடங்கள்ல இவ்வளோ குப்பை இருக்குதான்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம வீடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கிறனால எப்போவுமே கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக வர்ற இடம் தான். அதுவும் வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் பில்டிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறனால எனி டைம் வந்து இந்த பால்கனிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் காலே வைக்க முடியாத அளவில் தூசியாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நாங்கள் யாரும் இங்கே வரவே மாட்டோம். அப்படி வர ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஏன்னா அங்கே துணி காய வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அப்பப்போ வந்து துணியை காய போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டும் வந்து போயிட்டு இருந்தேன். இனியும் இதை இப்படியே விட்டு வச்சோன்னா அது என்ன கதி ஆகும்னு தெரியல. சும்மாவே வீட்டுக்குள்ளே நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமே வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ வந்து தூசி ஆகுது. ஸோ இனி வந்து அந்த பால்கனி ஏரியாவை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் அங்கே புழங்க ஆரம்பிச்சாதான் அந்த இடத்த வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இனி வந்து அங்கே கொஞ்சம் இந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுனால அதையும் கையோட அந்த பால்கனியை க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து சீலிங் இருக்கும், கிச்சனில் மட்டும்தான் இருக்காது. அதனால அந்த சீலிங் எல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம ஒற்றை அடிக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சீலிங்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எட்டுக்கால் பூச்சியோட குடும்பமே வந்து குடியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிற பழக்கம் கிடையாது. அப்படி இருந்துமே பெட்ரூம்லேயுமே வந்து நல்லா தூசி ஆகும். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டிலில் இருக்கக்கூடிய அந்த உட்டு மேலெல்லாம் வந்து தூசி இருக்கும். அதை வந்து அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போதே நான் தொடச்சிருவேன். ஆனால் விண்டோ வந்து நம்ம எப்போமாச்சும் ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவோம். அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த தூசி வந்து பறந்து வரும். பெட்ரூம் க்ளீன் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தூசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்டு மேலே தான் விழும். அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா பெட்ரூம் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் அந்த பாயை எடுத்துகிட்டு போயிடுவேன். பெட்டுக்கு மேலே வந்து பாயை வந்து நல்லா விரிச்சு போட்டுருவேன். அப்படினால அந்த தூசி வந்து பாய் மேலே தான் விழும். அதுக்கப்புறம் நம்ம பாயை தனியாக எடுத்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் பெட்ஷீட் வந்து எப்படினாலும் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கையோட 3 பெட்ரூமையும் வந்து டஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் கிச்சன் ரூம் வந்தோம். அன்னைக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. ஏன்னா கிளீனிங் வேலைன்னு வரும்போது கிச்சனையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சமைச்சு வச்ச பாத்திரத்துக்கு மேலே எல்லாம் வந்து விழுங்குறதுக்காகவே சீக்கிரமாகவே அன்னைக்கு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு தான் அந்த ஏரியாவை வந்து டஸ்டிங் பண்ணோம். நம்ம கிச்சனில் வந்து சிம்னி வைக்கல. ஏன்னா எனக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. சிம்னி வச்சா என்னமோ அந்த இடமே ரொம்ப அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல வெண்டிலேஷனோட தான் இருக்கும், நிறைய விண்டோஸ் இருக்குது. அதனால எக்ஸாஸ்டர் ஃபேன் மட்டும் வச்சுருக்கோம். ஏதாச்சும் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் நான் என்ன பண்ணுவேன், அந்த எக்ஸாஸ்டர் ஃபேனை ஆன் பண்ணிவிடுவேன். கிச்சன் ரூம் வந்து ரொம்ப அப்படி சஃபிகேட்டிங்காக இருந்த மாதிரி இருக்காது. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்னி க்ளீன் பண்ணுற வேலை மட்டும் மிச்சம். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், அம்மா வீட்டில் சிம்னி இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ தூசி அந்த அழுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலை மட்டும் மிச்சம். எக்ஸாஸ்டர் ஃபேன் மட்டும் தான், அதை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கிச்சனில் எப்போவோ ஒரு வாட்டி சமைக்கும் போது அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து நல்லா உள்ள ப்ரெஷர் இருக்கும்போதே நான் அந்த விசில் எடுத்து விட்டுட்டேன். அது என்ன பண்ணிட்டுச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த பருப்பெல்லாம் வந்து அப்படியே அந்த ப்ரெஷரில் மேலே இருக்கிற செவுத்துல போய் அது வந்து அப்படியே கரையாயிடுச்சு. அது ரொம்ப நாள் இருக்கும், நாள் இல்லை ரொம்ப வருஷம் இருக்கும். அதை வந்து அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணோம். ஆனால் க்ளீன் பண்ணும்போது அழகாக வந்துருச்சு. சும்மா பிளெயினாக ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த க்ளீனிங் வேலை வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப வந்து காலம் தாழ்த்திட்டே இருப்போம். சில கரைகள் எல்லாம் இது போகுமா, சரி அப்படியே விட்டு வச்சதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணும்போது அழகாக நீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. சரி இதை நம்ம அப்பப்போ பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக நாங்கள் பண்ணது வந்து இந்த சோஃபா கிளீனிங் தான். இதை பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா பல மாசமாக நாங்களும் இதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் வேக்யூம் இருந்தால் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாமேன்னு. நம்ம வீட்டில் வேக்யூமும் இருக்குது. என்னன்னா நம்ம அதுக்கான நேரத்தை வந்து ஒதுக்காதது தான். வேக்யூம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக ஒரு கபோர்டுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கோமா, திரும்ப அந்த உள்ளேருந்து எடுத்துட்டு அதை வேக்யூம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சோம்பேறித்தனத்தில் பண்ணாமல் விட்டுருக்கோம். இன்னொன்று நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நம்ம இப்போ இங்கே வீட்டுக்கு வந்து 4 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் வேறு ஊர்களில் இருந்தோம். இப்போ தான் ஊருக்குன்னு வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வரும்போதெல்லாம் இந்த சோஃபாவை க்ளீன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதுக்கான நேரத்தை ஒதுக்காமல் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. குட்டீஸ் இருக்க வீடுகளில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா விஷயங்களையும் பதுக்கி வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இந்த சோஃபா தான். ஒன்று சோஃபாக்கு கீழே சோஃபாக்கு பின்னாடி இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவோட அந்த சைடு கார்னருக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஷார்ப் பண்ணுறது, அவங்களோட க்ரையான்ஸு, கிளிப்பு, ஹேர் பேண்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்குள்ளே வந்து அப்படியே டெபாசிட் ஆகி இருந்தது. அப்பப்போ அப்படியே மேலோட்டமாக நாங்கள் கை போட்டு சில விஷயங்களெல்லாம் வந்து எடுத்துருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உள்ள ஆழமாக வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ள குட்டீஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே சோஃபா வந்து 4 பக்கமும் திருப்பி போட்டு எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த சோஃபாக்குள்ளே இருந்து எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு
3 வருஷ காலமாகவே குட்டீஸ் வந்து உள்ளே பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் அன்றைக்கி வெளியில் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம வீடு பால் காய்ச்சதுமே இந்த சோஃபாலாம் வாங்கி போட்டுட்டோம். வாங்கி போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம வந்து மேலோட்டமாக தானே க்ளீன் பண்ணுவோம், உள்ளெல்லாம் இவ்வளோ திங்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அப்பப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சீப்பு, பென்னு, பென்சில் எல்லாம் உள்ள சொருகி வச்சுட்டு எடுக்க முடியாமல் எங்களை எடுக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கையை போட்டு உள்ளேருந்து எடுக்கும்போது பென்சில், பென் எல்லாம் எடுத்துருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி உள்ள இவ்வளோ திங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா தான். ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். ஆனால் இப்போது இனி யாராச்சும் வீட்டுக்கு சோஃபா வாங்க போகிற ஐடியா இருக்குது, ஆனால் வீட்டில் குழந்தைங்களையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து 1-2 சஜஷன் சொல்கிறேன் சோஃபா பற்றி. இந்த மாடல் சோஃபா வந்து வாங்காதீங்க. அதுவும் அந்த என்ன சொல்கிறது, கிளாத் மாதிரி இருக்கிற மாடல் சோஃபா வந்து நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. அதுவும் குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளில் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய சோஃபாவை கம்பேர் பண்ணும்போது லெதர் இல்லைன்னா பிளெயினாக அப்படியே வுட்டில் நம்ம சோஃபா செஞ்சு போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்மளால தான் சோஃபா வந்து இப்போவுமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, வேறு எந்த டேமேஜுமே கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நம்ம குழந்தைங்களால தான் சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக் சோஃபா யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க அங்கேருந்து சாப்பிடுவாங்க. குட்டீஸில் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருந்தே இந்த சோஃபா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுனா, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோன்னா நேராக டிவி முன்னாடி உட்காந்து சோஃபாவில் தான் சாப்பிடுவாங்க. நம்மளே ஊட்டி விடுறதா இருந்தாலும் சோஃபாவில் இருந்து தான் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவோம். அப்போ என்ன ஆகுனா, லிக்விட் திங்ஸ் ஏதாச்சும் சிந்திச்சு, பால் சிந்திச்சு அப்படின்னா சோஃபா வந்து என்ன பண்ணிக்கும்னா டக்குன்னு உள்ள வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதே வந்து லெதராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம். வுட்டாக இருந்ததுன்னா நம்ம வாட்டர் வாஷ் கூட பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபேப்ரிக் சோஃபான்னு இருக்கும்போது லிக்விட் ஐட்டம்ஸ் எது சிந்தினாலும் டக்குன்னு உள்ள அப்சர்வ் ஆகிடும். ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த ஃபேப்ரிக் சோஃபா வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. இது பெரியவங்க மட்டும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஆப்ஷன் தான். மற்றபடி சோஃபா வந்து இப்போ வரைக்கும் நல்லா வந்து உழைச்சிட்டு இருக்கு. அந்த வுட்டுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே வரல, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னொன்று இப்போ குட்டீஸ்லாம் வளர்ந்துட்டதுனால அந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்குது. கடைசியாக சோஃபா வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு வந்து தண்ணியில் கொஞ்சமாக அந்த சர்ஃப் எக்ஸல் லிக்விட் அப்புறமா கம்ஃபர்ட் போட்டு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சோஃபாவே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக அப்படியே ஏதோ புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இனி இந்த சோஃபாக்காக ஒரு ஸ்டீமர் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கோம். ஏன்னா அப்பப்போ அந்த ஹாட் ஸ்டீம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் நமக்கு வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடை ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து அன்னைக்கு மாப் பண்ணியும் முடிச்சிட்டேன். நாங்களும் இங்கே நம்ம சொந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாதம் ஆகுதா. வந்த டைமில் இருந்தே இப்படி ஒரு டீப் க்ளீனிங் பண்ணணும், இதுக்கு ஏதாச்சும் ஆட்கள் கிடைப்பாங்களான்னு தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஊர்களெல்லாம் வந்து நமக்கு மேக்ஸிமம் லேடிஸ் தான் இந்த மாதிரி வேலைகளுக்கு இருப்பாங்க. அப்படியுமே வயசான ஆட்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைகளை அவங்களால செஞ்சு தர முடியாது. இதுவே சிட்டிஸில் இருந்தோம் அப்படின்னா இந்த அர்பன் கிளாப் மாதிரி ஆப் இருக்குது, நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேயுமே நாகர்கோவில் அந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருந்தது. நாங்கள் என்கொயரி பண்ணியும் பார்த்தோம். ஆனால் ரொம்ப அதிகமான ரேட் சொன்னாங்க. எதுக்கு நம்ம அவ்வளோ ரூபாய் கொடுக்கணுமா, நம்ம கொஞ்சம் நேரம் தானே இதுக்கு ஒதுக்கணும். ஆனால் வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படி இருந்துமே ஒரு பாதி நாள் தான், பாதியாக நானும் ஹஸ்பண்டும் வேலையை பிரித்து பண்ணதில் ஒரு அரை நாளில் வந்து நம்ம வீட்டை வந்து ரொம்ப திருப்தியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு அந்த டயர்ட் இருந்தாலுமே க்ளீனாக அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப வந்து திருப்தியாக இருக்கும். அன்னைக்கு இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நினச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இனி வந்து கரெக்டாக இதில் இருந்து ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நாள் எப்படியாச்சும் இதுக்கு வந்து ஒதுக்கிடணும். எந்த ஒரு சாக்கு பூக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா ரொட்டீனாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இவ்வளோ சிரமம் வந்து இருக்காது. இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து ஒரு ரிஸ்க்கான இடத்துக்கு வந்து நம்ம வீட்டை கொண்டே போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நான் நல்லா வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பிடிச்ச மாதிரி வீடை வந்து கட்டிட்டா மட்டும் போதாது, கண்டிப்பாக அப்பப்போ அதை வந்து நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வீடு வந்து வீடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இன்னும் காலை தாழ்த்திட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இப்போவே வீடை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்த வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வீடு வந்து என்ன மியூசியமா, ஏன் இப்படி வந்து பெர்ஃபெக்டாக எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து அப்படி வச்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த செராமிக் பிளான்டர்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதில் தான் வந்து இப்போ அழகாக வந்து மணி பிளான்ட் எல்லாம் வச்சு செட் பண்ணி எது எது இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குங்கிறத பார்த்து செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னரில் வச்சிருக்கிற அந்த லேம்ப் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அந்த 3 பிளான்டர்ஸை வந்து வச்சுட்டேன். அப்புறமா இந்த டிவி யூனிட்க்கு கீழே ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் குட்டி ஸ்பேஸாகவும் இருந்தது. ஸோ அதில் வந்து அந்த சின்ன செராமிக் பாட் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு 3 செராமிக் பாட்டில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே நல்லா வர்ற இண்டோர் பிளான்ட் எதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து மணி பிளான்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அது தண்ணி
தண்ணியில் வச்சாலும் வளர்ந்து வரும், மண்ணில் வச்சாலுமே நல்லா வரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மணி பிளான்ட் தான் ப்ரிஃபர் பண்ணி அதுதான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். அது போக நமக்கு இண்டோருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட், அப்புறமா ஜிஜி பிளான்ட் இதுவுமே நல்லா வரும். அப்புறமா இப்போ ரீசெண்டாக நர்சரியிலேருந்து இண்டோருக்குன்னு சில பிளான்ட் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அது வந்து இண்டோருக்கு நல்லா செட் ஆகி வந்துட்டு இருக்கு. சில டைமில் என்ன ஆகும்னா நர்சரியிலேருந்து வாங்குற பிளான்ட் வந்து இண்டோர்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் நாளையிலேயே அந்த இலையெல்லாம் வந்து என்ன ஆகும்னா காய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சு திரும்ப எடுத்து உள்ளே வைப்பேன். அப்படி வைக்கும்போதும் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம இண்டோர் பிளான்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெண்டிலேஷன் வரக்கூடிய இடத்த பார்த்து நம்ம வச்சோம்னா பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு டோர் பக்கத்தில் இல்லை விண்டோ பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சன்லைட் வந்து கிடைச்சிரும். அப்புறம் நம்ம வேணால் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் வெளியில் வச்சு கூட நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு மைண்ட் கேல்குலேஷனில் தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை செடிகளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வேறு பிளேஸ் வந்து மாற்றி வச்சுக்கலான்னு. ஸோ அவ்வளோதான். இந்த கிளீனிங்கோடு சேர்த்து இந்த குட்டி ஆர்கனைசிங் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டிங்க்கும் வந்தாச்சு. அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர், பை.